வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக நடத்தப்படக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு 25 சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் இல்லாமல் நம்ம பிஜி எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின் போட்டிருப்போம். போன வருடம் நடைபெற்ற அந்த பிஜி எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஜி நோட்டிஃபிகேஷன் போகிற நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஜூன் அல்லது ஜூலையில் நீங்கள் அது எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வருடம் அப்படி தான் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த எஸ்ஏ தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அது அப்ளை பண்ண டேட் முடிஞ்சிச்சு. அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஜிக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஓகே, ஸோ கூடிய விரைவில் வர இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் நிறைய பேர் போலீஸ் எக்ஸாம் நீங்கள் தேர்வாகணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனலை பார்த்து ஒரு 2 பேர் 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருந்தீங்க. ஸோ எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த வருடமும் என்னுடைய முயற்சி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போகணும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த முக்கியமான 25 கேள்விகளை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஒரு இலவசமான வீடியோ தான். இலவசமான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்க்கலாமா? 15 மாதம் முதல் 2 வருடம் வரை உள்ள குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசியின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாமா? எம்எம்ஆர், பிசிஜி, டிடி, முத்தடுப்பூசி. இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வினாடிகள் நேரம் கொடுக்கப்படும். ஓகேவா? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எம்எம்ஆர். ஓகேவா? ஸோ பிசிஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிறந்தவுடன் கொடுக்கக்கூடியது. இந்த எம்எம்ஆர் தான் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து 15 மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் வரை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தடுப்பூசி ஆகும். ஸோ இப்போ சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எம்எம்ஆர். ஓகேவா? 2வது கேள்வி, ஹெச்ஐவியை உறுதிப்படுத்தும் சோதனை எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எலைசா, வெஸ்டர்ன் பிளாட், மரபணு சோதனை, வெண்டிலேட்டர் சோதனை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் பிளாட் சோதனை தான் பார்த்திங்க அப்படின்னா ஒருவருக்கு ஹெச்ஐவி பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை ஆகும். அப்போது ஆப்ஷன் ஏதா இருக்கு இல்லையா, இந்த எலைசா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒருவருக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த எலைசா சோதனை. அப்போ உறுதிப்படுத்துவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட், சோதனைக்கு அதாவது கண்டறிய பார்த்திங்க அப்படின்னா எலைசா. 2 டிஃபரன்ஸ் வேறு தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின், ஹெச்ஐவி எனப்படுவது எந்த வகையை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரிட்ரோ வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, T4 பாக்டீரியா. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரிட்ரோ வைரஸ். இந்த வைரஸை பார்த்திங்கன்னா நிறைய வகையில் பிரித்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நன்மை தரக்கூடிய வைரஸ், நன்மை தராத வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரித்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த ரிட்ரோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான வைரஸ். அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ ரிட்ரோ வைரஸ் என்பது சரியான ஆன்சர். ஸோ நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? உங்களுடைய சோதனை அதாவது இது ஒரு தேர்வு மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டி அகாடமிலாம் படிக்கிறீங்க. ஓகேவா? அங்கே வைக்கிற மாதிரி தான் இதுவும் தேர்வு. ஸோ நான் டைம் கொடுக்குறதுல நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கொடுக்குற ஆன்சரும் நான் சொல்கிற ஆன்சரும் சரியாங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த 25 கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுது அப்படிங்கிறது நீங்கள் சோதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 25 கேள்விகள் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் 20க்கு மேலே எடுக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ஓரளவு சுமாராக படிச்சிங்க அப்படின்னா 15க்கு மேலே எடுக்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 10க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த மதிப்பெண் கொடுக்குற முறை. ஓகேவா? 4வது கேள்வி, 1899ஆம் ஆண்டுகளில் மலேரியாவை ஆராய்ந்தவர் யார்? ஸோ மலேரியா அப்படிங்கிறது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த 1899ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பார். ஸோ அது எப்போன்னு அது யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 3 வினாடிகள் டைம். ஓகேவா? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ரொனால்ட் ராஸ். ஓகே, வேறு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1899களில் பார்த்திங்கன்னா மலேரியாவை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பார். ஓகேவா? ஸோ அது எந்த வகையில் பரவுகிறது, எப்படி பரவுகிறது, என்ன வைரஸால் பரவுன்னு சொல்லிட்டு இன்னொரு டீப்பான ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருப்பார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி ரொனால்ட் ராஸ். 5வது கேள்வி, இரத்த சிவப்பணு சிதைவு எந்த வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் B12, வைட்டமின் டி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வைட்டமின் B12. ஸோ அந்த வைட்டமின் B12 குறைபாட்டால் தான் பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணு சிதைவு ஏற்படுகிறது. ஸோ இரத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பு திசு அப்படி தான். ஸோ அதில் 3 வகையான செல்கள் இருக்கும் பொழுது தான். ஸோ இரத்த சிவப்பணு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரத்த வெள்ளையணு, அடுத்து பார்த்திங்கன்னா இரத்த தட்டுகள். ஸோ அதில் முக்கியமான ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த இரத்த சிவப்பணு. நம்ம இரத்தம் அந்த சிவப்பு நிறத்துக்கு காரணமானது இந்த இரத்த சிவப்புன்னு அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் தான். ஓகேவா? ஸோ இந்த வைட்டமின் B12 குறைபாடால் பார்த்திங்க அப்படின்னா அந்த இரத்த சிவப்பணு சிதைவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோய் ஏற்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது போன வருடம் அல்லது அதுக்கு முந்தின வருடமானு தெரியல. ஸோ ஒரு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அதாவது அனிமியா அப்படி கேட்கல. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா கொடுமையான இரத்தப்போக்கு இழப்பு நோய் எந்த வைட்டமின் கொடுக்கலாம். அவங்க வந்து உயிர் சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ வைட்டமின் தமிழில் பார்த்தீங்கன்னா உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் B12 தான். ஓகேவா? நல்லா வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. முக்கியமான கொஸ்டின். 6வது கேள்வி. நரம்பு செல்களில் ஆக்சானின் மீது மையலின் உரையால் உண்டாக்கப்படும் இடைவெளிக்கு என்ன பெயர்? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் உலகம் அப்படிங்கிற அந்த பாடத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு திசு செல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு திசு முக்கியமான திசு. அதில் ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. ஓகேவா? அதுக்கு ஆப்ஷன் பார்க்கலாமா? செல் உடலம், டென்டிரைட்டுகள், ரன்வீரின் கணுக்கள், ரிசல் துகள்கள். ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரன்வீரின் கணுக்கள். அந்த இடைவெளிக்கு பேர் என்ன? ரன்வீரின் கணுக்கள். ஸோ இது அந்தளவுக்கு எனக்கு டீப்பாக தெரியாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு நல்லது தான், தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஒரு சில கொஸ்டின்லாம் ரொம்ப டீப்பாக படிக்கக்கூடாது. ரைட்? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த கேள்வி. ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளை பொருத்தியபடி உள்ளது எது? ஆப்ஷன் பாருங்கள். டென்டிரைட்டு, நியூரிலம்மா, ஒருமுனை நீரான், இருமுனை நியூரான். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நியூரிலம்மா. ஓகேவா? ஆப்ஷன் பி நியூரிலம்மா என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கியது எது? மைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம். இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மைய நரம்பு மண்டலம். இந்த அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டுவடம். ஓகே, மூளை நம்ம கபாலத்தில் உள்ள மூளை மற்றும் அதுலேருந்து பின்னாடி நம்ம முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. 9வது கேள்வி. பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் போன்ற அமைப்புகளை கொண்டது எது? ஆப்ஷன் பாருங்கள். நடுமூளை, முன்மூளை, பின்மூளை, முகுளம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முன்மூளை. ஸோ இந்த முன்மூளை பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி முன்மூளை. 10வது கேள்வி. மூளையில் 3இல் 2 பகுதியாக உள்ளது எது? ஆப்ஷன் பாருங்கள். பெருமூளை, சிறுமூளை, பான்ஸ், முகுளம். இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பெருமூளை. ஸோ நம்ம மூளையில் பார்த்திங்க அப்படின்னா 3இல் 2 பகுதியாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பெருமூளை. அது பெரிதாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பெருமூளைன்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ பெருமூளை என்பது சரியான ஆன்சர். பான்ஸ், சிறுமூளை, முகுளம் ஆகியவை எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, முகுளம். இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி பின்மூளை தான் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பின்மூலையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்னெல்லாம்? பான்ஸ், சிறுமூளை, முகுளம் 3மே இருக்கும். 12வது கேள்வி. உணர்வு மற்றும் இயக்கு உணர்வலைகளை கடத்தும் பணியை செய்வது எது? ஹைப்போதலாமஸ், தலாமஸ், பான்ஸ், முகுளம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி தலாமஸ். ஓகேவா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தலாமஸ். பெருமூளையிலிருந்து சிறு மூளைக்கு செய்திகளை கடத்துவது எது? முகுளம், தலாமஸ், பான்ஸ், ஹைப்போதலாமஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி பான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்து, கழுத்து புடைப்பு மற்றும் இடுப்பு புடைப்பு போன்ற பகுதிகளில் அகன்று காணப்படுவது எது? முகுளம், பான்ஸ், தண்டுவடம், தலாமஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி தண்டுவடம் என்பது சரியான ஆன்சர். பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக விளங்குவது எது? முகுளம்,
பான்ஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ முகுளம் என்பது சரியான ஆன்சர். நடுமூளையின் முதுகு பக்கத்தில் 4 அரைவட்ட கோளங்கள் காணப்படுகின்றன. அவற்றிற்கு என்ன பெயர்? கார்பஸ் கலோசம், கார்போரா குவாட்ரி ஜெமினோ, டெம்பரோல் கதுப்பு, சல்கஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கார்போரா குவாட்ரி ஜெமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஓகேவா. தண்டுவடத்தின் கீழ் மூளை நாரிலை போல உள்ளதின் பெயர் என்ன? ஸோ அதாவது கீழ் மூளை. ஓகே, அந்த இடத்துல இல் வரும். ஸோ கீழ் மூளை நாரிலை போல உள்ளது பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவு நார் பகுதி, முடிவு நீர் நாச்சி, முடிவு நார் நீச்சி, முடிவு பகுதி, டெம்பரோல் பகுதி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முடிவு நார் நீச்சி தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். மூளையில் இருந்து எத்தனை கபால் நரம்புகள் உருவாகின்றன? 10 இணை, 12 இணை, 7 இணை, 32 இணை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 12 இணை நரம்புகள் பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்து உருவாகின்றன. தண்டுவடத்திலிருந்து எத்தனை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? 30 இணை, 32 இணை, 31 இணை, 12 இணை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 31 இணை நரம்புகள் பார்த்தீங்கன்னா தண்டுவடத்திலிருந்து உருவாகின்றது. நாளமில்லா குழுவின் நடத்துனர் என அழைக்கப்படுவது எது? பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி பிட்யூட்டரி சுரப்பி. ஸோ இந்த நலமில்லா சுரப்பிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா தலைமையாக பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் செயல்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நலமில்லா குழுவின் நடத்துனர் என அழைக்கப்படுகிறார். 21. பொதுவாக வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? FSH, TSH, ACTH, STH/GH. இதுக்கெல்லாம் எனக்கு அந்த டெஃபினிஷன் அதாவது அப்ளிகேஷன் தெரியலை. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா. ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இந்த STH/GH சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோனாக சொல்லப்படுகிறது. 22. கிராபியன் பாலிக்கீலில் இருந்து அண்டம் விடுபடுதல் என்ற அண்ட வெளியீட்டு நிகழ்ச்சியை செய்யும் ஹார்மோன் எது? ஸோ STH, LHI, LTH, ACTH. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இந்த LHI ஹார்மோன் தான் செயல்படுகிறது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி LHI. 23வது கேள்வி. பெண்களின் கருப்பையை சுருக்கியும் விரிவடச் செய்தும் மகப்பேறு நிகழ்ச்சியை துரிதப்படுத்துகிற பணியை செய்வது எது? வாசோபிரிசின், ஆன்டிடையூரிக் ஹார்மோன், ஆக்சிடோசின், லாக்டோஜெனிக் ஹார்மோன். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா துரிதப்படுத்தும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி ஆக்சிடோசின். கழுத்து பகுதியில் குரல் வலையின் இருபுறமும் பக்கத்திற்கு ஒன்றாக இரு கதுப்புகளை உடைய அமைப்பு எது? தைராய்டு சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, தைமஸ் சுரப்பி, பாரா தைராய்டு. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி தான் பார்த்திங்கன்னா இந்த பணியை செய்கிறது. ஆப்ஷன் ஏ தைராய்டு சுரப்பி. குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் எது? லுடினேசிங் ஹார்மோன், அட்ரினோ ஹார்மோன், தைராக்சின், லாக்டோஜெனிக் ஹார்மோன். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி லாக்டோஜெனிக் ஹார்மோன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பிற்கு பிறகு இந்த தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் உற்பத்தி தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன். ஆப்ஷன் டி லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ 25 கேள்விகள் முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின். ஓகே. இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா வீடியோ கொடுக்குறேன். அந்த பிஜி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் சயின்ஸு எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இலவசமாக பிடிஎஃப்பும் கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸில் நான் வந்து பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில லிங்க் ஒர்க் ஆகலாம்னு சொல்கிறீங்க. ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா.